பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நம்முடைய உடல் ஆரோக்கியம், உடல் பலம், மனபலம், சிந்திக்கும் சக்தி இவையெல்லாம் எவ்வாறு சரி செய்து கொள்வது. எல்லாத்துக்குமே குர்ஆன்லையும் சரி, அல்லாஹ்வுடைய பெயரையும் சரி, திக்ரிலையும் மருந்து இருக்கிறது. கணித்துகளே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மிக சிறந்த ஒரு திக்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷ், அதாவது அவனுடைய சுமக்கக்கூடிய அர்ஷ்ன்னு சொன்னால் சிம்மாசனம். ஆரம்பத்திலே அது தண்ணீரில் இருந்தது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் 7-8 மலக்குகளை படைத்தான். அவனுடைய உயரம் என்னென்னு சொன்னால், பூமியிலிருந்து அர்ஷ் வரையிலையும் அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவங்க, குவத்து உள்ளவங்க, உயரம் உள்ளவங்க. அதுபோல் 8 பேரை படைத்து அல்லாஹ் என்ன செய்தான்னு சொன்னால், அவனுடைய அந்த அர்ஷை, சிம்மாசனத்தை சுமக்க சொன்னான். ஆனால் அவனால் தூக்க முடியல. என்ன செய்ய முடியல? அவ்வளோ பலம் வாய்ந்த அவர்களால் அல்லாஹ்வுடைய அர்ஷை தூக்க முடியல. அப்போ சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அரிசை தூக்க முடியலையே, நீ உதவி செஞ்சாதான் இதை என்னால் தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்கிறான், சரி நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். மலக்கர் சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு சக்தி வருகிறது. அந்த சக்தியை கொண்டு அவங்க அந்த அல்லாஹ்வுடைய அரிசை தூக்கிறாங்க. அது என்ன, அந்த அர்த்தம் என்னென்னு பாருங்களேன். ரொம்ப நுண்ணோக்கி ரொம்ப கவனமாக பாருங்கள், எவ்வளோ சிறப்பான அர்த்தம்னு. அதனுடைய விளக்கம் ரொம்ப உயர்ந்தரமான விளக்கம். நம்ம எதையுமே விளங்கி அமல் செய்யும்போது அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் சார், குர்ஆனை நீங்கள் ஓதும்போது விளங்கி ஓதுவது ரொம்ப சிறந்தது. தொழுகும் பொழுது அதனை விளங்கி தொழுகுவது ரொம்ப சிறந்தது. இருக்கிற அல்லாட்ட நீங்கள் துவா செய்கிறீங்க, அதை விளங்கி அதன் அர்த்தத்தை விளங்கி செய்வது ரொம்ப சிறந்தது. விளங்கி செய்வதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமையை விட்டு விலகுவதற்கு சக்தியும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுமல்லாமல் வேறு எதுவும் இல்லை. ஒரு நன்மையை செய்யணுமா, அதுக்கு சக்தி வேணும். தீமையை விட்டு விலகணுமா, அதுக்கு சக்தி வேணும். அது அனைத்துமே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மட்டும்தான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதனுடைய அர்த்தம் இதுதான்.